இனி வீடியோ உறவுகளே, என்ன சொல்கிற ஒரே வீடியோவில் சில விஷயங்களை சொல்ல முடியாதுன்னு 2-3 வீடியோஸ் போடுறேன். சரிங்களா? இங்கே வந்து என்னென்னா, ஒன்று கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஊர் சைடு இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இருக்கிறவங்க வெளியில் வரவே முடியாது. என்னன்னு கேட்டால் ஜாதி கட்டுப்பாடு. சரிங்களா? கடைசி மட்டும் அவன் அதை செஞ்சான், இவன் இதை செஞ்சான்னு சொல்லி போட்டு அந்த ஜாதியினுடைய ஒரு விஷயத்தை பேசி அந்த ஊர் தலைவர் முதல் கொண்டு அவங்கள வந்து வெளியில் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் அவங்களுக்கு என்னென்ன தாழ்வான விஷயத்த அவங்க மேலே நுழைக்க முடியுமோ அத்தனையும் நுழைக்கிறாங்க. இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அது வந்து இப்போ சீசனை இந்த பெரிய ஷோ பண்ணுற மாதிரி வீடியோ பிடிச்சி போடுறாங்க. இங்கே ஜாதி கட்டுப்பாட்டினால இங்கே நிற்க வச்சாங்க, அங்கே நிற்க. ஆனால் நான் இதெல்லாம் கண் கூட பார்த்து நிறைய இடங்கள்ல பேச போய் கடைசியில் எங்களுக்கு பிரச்சனை வந்த மாதிரி எல்லாம் கூட நடந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி சரி, ஒரு சிட்டியில் ஜாதி மதமெல்லாம் இல்லை, எல்லாம் ஒன்றா தான் பழகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் பொதுவாக ஊருக்குள்ளே அது ஒரு வழிமுறையாகவே வந்துட்டுருக்கு. சரிங்களா? அதனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய வழியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரில. என்ன சொல்கிறது, அதில் அவங்க ஒன்றும் பழகி இருக்கணும், அல்லது அதை தாண்டி அதிலிருந்து வெளியே வந்தவங்களாக இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 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 தெம்போட தைரியத்தோடு வெளியே வந்தவங்களாக இருக்கணும். இவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு முக்கியமாக பார்க்கலாம். இந்த கழிஞ்செடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது மண் அரிக்கிறதுக்கு வேண்டி அந்த அரிசியை குத்தி புடச்சி எல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் அரிப்பாங்க. இப்படி அந்த மாதிரி தான் இப்போ டவுனுக்குள்ளே இருக்கிறவங்க முக்கால்வாசி. என்னன்னா ஊர்ல இருந்து அவங்களுக்கான வசதிகளுக்கு வாய்ப்புகளுக்கு 10 பேர்த்தினுடைய வேலை தேவைகளுக்கு அவங்க இடம்பெயர்ந்து இங்கே வந்து அவங்களுடைய வருமான தேவையை ஒரு 10 மாடுகளை வச்சு மேய்க்கிற மாதிரி வேலைக்கு ஆட்களை வச்சு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு தகுதியான கூலிகளை கூட சிலதெல்லாம் கொடுக்காம நைஸான பேச்சுக்களை எல்லாம் பேசி அவங்ககிட்ட வேலை வாங்கி அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் அவங்களுடைய என்ன சொல்கிறது வேர்வியினால் பிணைஞ்சு செஞ்ச மாதிரி அவனுக்கு கட்டடம் கட்டி குடியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஜாதி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஊர்கள் சைடில் இருக்கிற நல்ல விஷயத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன நடக்குது தெரியுமா? அந்த அந்த இறந்த அந்த 1 மாதத்துக்கோ அல்லது அந்த 3 மாதத்துக்கோ அந்த ஊர்க்காரங்க அத்தனை பேரும் சேர்ந்து அரிசி பருப்பு தேவையான பொருள் இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து அந்த 3 மாதத்துக்கு ரொம்ப சிரமத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன தேவையோ, நாளைக்கு அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாலும் கூட அந்த செலவுகளுக்கெல்லாம் என்னவோ அதெல்லாம் ஊர் மக்கள் சேர்ந்து செய்வாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, நம்மளோட சேர்ந்து நம்மளை நம்பி இருக்கிறான், அவனுக்கு நாம தான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அவன் வளரக்கூடாதுங்கிற எண்ணத்தை தாண்டி இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க.